வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலா பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கை கால் அலம்பிக்கிட்டு இருக்க. ஃபாஸ்டா இன்னும் ஃபாஸ்டா சுற்றுனேன் அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க. கர்லக்கட்டை சுத்திட்டு இருக்க பாண்டியன் இதை விட ஃபாஸ்டா சுத்தினா கை உடஞ்சு போயிடும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டேய் இந்தடா டீ எடுத்துக்கோ அப்படின்னு சேரன் கொண்டு வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்க. அதை கையில் எடுத்துக்கிட்டு போனேன் அப்படின்னு பாண்டியனை பார்த்து சலிப்போடு சொல்லிட்டு டீ எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு பல்லவன். நிலா இந்தாப்பான்னு கொண்டு வந்து கொடுக்க. தேங்க்ஸ் என்ன, அவங்க ஒரு கப்பில் டீ எடுத்துக்கிறாங்க. இந்தடான்னு பாண்டியன் கிட்ட கொண்டு போய் நீட்ட. டீயா அப்படின்றவர் உடனே கர்லாக்கட்டையை கீழே வச்சுட்டு கையை தட்டிட்டு டீ எடுத்துக்கிறாரு. நிலா உனக்கு தோசை ஓகே தானேப்பா அப்படின்னு கேட்க. அண்ணே டீயை கொடுத்துட்டு தோசை ஓகேவான்னு கேட்குற அப்படின்னு பல்லவன் கேட்க. டேய் காலையில் டிஃபனுக்கு தோசை ஓகேவான்னு கேட்டேன்டா அப்படிங்கிறாரு சேரன். அப்படி தெளிவா கேளுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு திட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க நிலா, அண்ணே தோசை நான் ஊத்துறேன்னேங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா, நீ நல்லா ரெஸ்ட் எடு நான் பாத்துக்கிறேங்கிறாரு சேரன். உங்களுக்கு சண்டே ரெஸ்ட் வேண்டாமான்னு நிலா கேட்க. எனக்கு என்னப்பா எல்லா நாளும் ஒண்ணுதாங்கிறாரு. சரி நீங்க உட்கார்ந்து முதல்ல டீயை குடிங்க, அப்புறம் டிஃபனை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல அவரும் லுங்கியை இறக்கி விட்டுட்டு அங்கேயே படியில உட்கார்ந்துக்கிறாரு. எல்லாரும் டீயை குடிச்சிட்டு இருக்க. நிலா வேலையில வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்லப்பாங்கிறாரு அவரு. ஏன்னு அப்படி கேக்குறீங்கன்னு நிலா கேட்க. இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான்ப்பா கேட்டேன், உனக்கு அங்க எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சேரன் கேக்குறாரு. இந்த குடும்பத்துக்கு ஓகேன்ற வேர்டை தவிர அதுக்கு ஈக்குவலான வேர்டு வேற இருக்கதே தெரியாது போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் பார்த்து நீங்க ஓகேவா இருக்கீங்களா, ஓகேவான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே தானேங்கிறாங்க நிலா. நீ இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்க, போக போக அங்க நிறைய பிரச்சனைகள் வரலாம், நீ எல்லாம் சமாளிச்சிடுவேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேங்கிறாரு சேரன். அண்ணே நீங்க யோசிக்கிற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆபீஸ்ல அவரு அப்படி கேஷுவலா கேட்டாரு, நான் பேசும்போது அதை சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு நிலா சொல்ல. இருந்தாலும் எல்லார் முன்னாடி அவர் அப்படி கேட்கலாமாப்பா, ஏதாவது சொல்லணும்னா கூட உன்னை தனியா தானே கூப்பிட்டு சொல்லி இருக்கணும் அப்படின்னு சேரன் கேட்க. கரெக்டு தான், ஆனா நாம என்ன பண்ண முடியும், நல்ல கோஸ்டாஃப் அமைஞ்சிட்டா ஓகே, அப்படி அமையலன்னா வர்ற பிரச்சனையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே ஆகணும் அப்படின்னு நிலா சொல்ல. ஆனாலும் சோழ என்ன பண்ணினது கொஞ்சம் ஓவர் தான், யோசிக்காம ஆபீஸ்ல போய் சண்டை போட்டிருக்கு பாரு அப்படின்னு பல்லவன் சொல்ல. அவனுக்கு தான் அறிவே இல்லையேடாங்கிறாரு பாண்டியன். உடனே சேரன் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி, டேய் அது நிலாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு அவன் பயந்துட்டான்டா அப்படிங்கிற சேரன் நிலா பக்கம் திரும்பி, ஆனா உனக்கு ஒன்னு சொல்றேன்ப்பா, நீ புதுசா ஒரு ஊருக்கு வந்திருக்க, அதுலயும் முதல் முறையா ஒரு வேலைக்கு போற, உனக்கு இதுதான் முதல் வேலைங்கிறத வச்சு அங்க நிறைய பேர் சீண்டுவாங்க, நீ சமாளிச்சிருவதான் எனக்கு நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் ஏதாவது பெரிய விஷயம்னா என்கிட்ட வந்து சொல்லணும், என்ன ஏற்கனவே இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இனிமே சொல்ல வேணாம்ல நினைக்காத அப்படின்னு சேரன் கேட்க. சரினேன்ற மாதிரி தலையாட்டுறாங்க நிலா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, என்ன மாதிரி பிரச்சனை வரும்னே நம்மளால சொல்ல முடியாது, நாம தான் கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். நான் பாக்குற வேலையிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை வரும்னா பாத்துக்கோயேன், வீட்டை இந்த மாசத்துக்குள்ள முடிச்சு தரோம்னு சொல்லிடுவோம், ஆனா வேலை எப்படியும் நின்றோம், ஏதோ நாம தான் வேணும்னே லேட் பண்ற மாதிரி நம்மள கத்துவாங்க, ஆனா உண்மை என்னன்னு நமக்கு தானேப்பா தெரியும். எனக்கே அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்திருக்கு, அதுக்காக யார்கிட்டையும் கோவப்படவும் முடியாது, நிதானமா சொல்லிதான் புரிய வைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சேரன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்றாரு. புரியுதுன்னு, எனக்கும் பிரச்சனையெல்லாம் வரும்னு தெரியும், எல்லாத்தையும் சமாளிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு டீயை தலைகுப்புற கவுத்துட்டு இருக்காங்க. நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்னா உன்னை யாரும் அசைக்கவே முடியாதுப்பா, சென்னையில பெரிய ஆர்கிடெக்ட் ஆயிடுவ, நீ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் நீ ஸ்கெட்ச் போட்டு கொடுப்ப, உனக்கு கீழே நானெல்லாம் வேலை செய்ய வேண்டி வரும்னா பாத்துக்கோயே அப்படின்னு சேரன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல. அதை கேட்டு நிலாவும் சிரிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க பல்லவன் மோட்டிவேஷன் டாக் போலங்கிறாரு பாண்டியன் கிட்ட. அப்படின்னா அப்படின்னு சேரன் கேட்க. ஒன்னும் இல்லைண்ணே நீ பேசு அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. அண்ணே அவங்க நம்ம வீட்டுல இருந்தே சமாளிச்சுட்டாங்க, வேலையில எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க மாட்டாங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க. சேரன் கொஞ்சம் சங்கடமா பார்க்க நிலா அதையும் சாதாரணமா எடுத்துட்டு சிரிக்கிறாங்க. ஒருத்தரால இந்த வீட்டுல இருக்க முடியுதுன்னா எங்க போனாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல. டேய் நம்ம வீட்டை பத்தி நாமளே தப்பா சொல்லலாமாடா
அப்படின்னு கேக்குறாரு சேரன். அண்ணே அண்ணே எங்கண்ணே தப்பா சொல்லுது? இதுவும் ஒரு வகையான மோட்டிவேஷன் தான். நீ ஒரு மாதிரி சொல்ற, அண்ணே அதோட ஸ்டைல்ல சொல்லுது அப்படின்னு பல்லவன் சொல்ல எல்லாரும் ஒரு சின்ன சிரிப்போட டீயை குடிச்சிட்டு இருக்காங்க. சுத்தி ஒரு தடவை பாக்குற நிலா, சோழன் எங்க இன்னும் வரலையான்னு கேக்குறாங்க. அவன் ராத்திரி போனவன்பா, இன்னும் வரல அப்படின்னு சேரன் சொல்ல அவனுக்கு இதே வேலை, வீட்டுல சண்டை நடந்தாலே எங்கேயாவது கிளம்பி போயிடுவான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பல்லவா நீ ஒரு வாட்டி அவனுக்கு போன் பண்ணி பாருடாங்கிறாரு சேரன். இருங்க நானே பண்றேன்னு நிலா எடுக்க, அண்ணி அண்ணி இருங்க போன் எங்கிட்ட இருக்கு நானே பண்றேங்கிறாரு பல்லவன். இங்க டவர் இல்ல அப்படின்னு பல்லவன் எழுந்து போக, சரி நான் போய் தோசை ஊத்துறேன் எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு எழுந்திருக்கிற சேரன், டேய் பாண்டி நீ போய் குளிடா போடா அப்படிங்கிறவரு நிலா கொடுப்பான்னு டீ கப்பை வாங்கிக்கிறாரு. பல்லவன் கால் பண்ண நிலா பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. சோழனோட மொபைல் ரிங் ஆகுது. அவரு டிரைவிங் சீட்லயே நல்லா இழுத்து பிடிச்சி சுருண்டு படுத்துட்டு இருக்காரு. ரிங் ஆகுற சத்தத்தை கேட்டு போன் எடுத்து பார்த்துட்டு, ஹலோ சொல்லுடா பல்லவான்னு தூக்க கலக்கத்தோடய கேக்குறாரு. ஹலோ அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்கும் போது நிலா டக்குன்னு போனை வாங்கி எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. சோழனுக்கு தூக்கம் பூரா பறந்து போயிருது. எழுந்து டக்குன்னு நேரா உட்கார்றாரு. பல்லவனா பேசுறது அப்படின்னு அவரு கேட்க, ஏன் என் வாய்ஸ் தெரியாதா உங்களுக்கு? நான் நிலா பேசுறேங்கிறாங்க நிலா. ஓ நிலாவா, மேடம் எதுக்கு எனக்கு கால் பண்றீங்க அப்படின்னு சோழன் கேட்க, ராத்திரி எங்க போனீங்க இன்னும் வீட்டுக்கு வரல, எங்க இருக்கீங்க இப்போன்னு கேக்குறாங்க நிலா. இல்லங்க ஒரு சவாரி இருந்துச்சு அதுக்காக ராத்திரியே கிளம்பிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, விடிய விடிய தூங்காமையா வண்டி ஓட்டுனீங்க அப்படின்னு நிலா கேட்க, ஆமாங்க ராத்திரி எல்லாம் ஓட்டுனேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வண்டியை ஓரமா போட்டுட்டு சாயலாமேன்னு சாஞ்சேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஏன் வீட்டுக்கு வந்து தூங்குனா ஆகாதா, முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு நிலா சொல்ல, இதோ வரேங்க வரேன் அப்படின்னு சோழன் சொல்ல, உடனே வரணுங்கிறாங்க நிலா. வரேங்க வைங்க அப்படின்னு சோழன் சொல்ல போனை கட் பண்ணிட்டு, இந்தடா பல்லவா அப்படின்னு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. என்ன இவ இப்படி திட்டுறா, இவ திட்டுறான்னு தானே நான் வீட்டை விட்டே வெளியே வந்தேன், மறுபடியும் எதுக்கு போன் பண்ணி திட்டுறா, ஷபா வர வர என் கதை பாண்டியன் கதை மாதிரி ஆயிப்போச்சே அப்படின்னு புலம்புற சோழன் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு முகம் கழுவுறதுக்கு கீழே இறங்குறாரு. முகத்தை கழுவிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு சீட் பெல்ட்டை போட்டுட்டு அவர் வண்டி எடுக்கிறாரு. அப்போ அவர் ஒரு கார்னர்ல திரும்ப ஆப்போசிட்ல வந்து டூ வீலர் மேல மோதி அவரு அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடுறாரு. ஐயோ ஐயோன்னு கத்திட்டு இருக்க. ரெண்டு பேர் ஹெல்ப்புக்கு ஓடுறாங்க. சோழன் தலையை வெளியே நீட்டி எட்டி பார்த்து, யோ ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியாதா, ரோட்டை பார்த்து ஓட்டலாம்ல, அதான் ஹாரன் அடிக்கிறேன்ல, ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா, கண்ணை என்ன பின்னாடியா வச்சிருக்க அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்க. அவரை தூக்கி நிறுத்திட்டு இருக்க ஒருத்தர், ஏன்பா அவரை இடிச்சு கீழே தள்ளிட்டு ஆரன் அடிச்சுட்டு வந்தேன்னு சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. கீழே விழுந்தவர் வழியில அப்பா நான் அணைத்திக்கிட்டே சோழனை பாக்குறாரு. சோழன் கார்ல இருந்து இறங்கி வர்றாரு. ஏங்க அவர் வந்ததே ராங் ரூட்டு, ஏன் மேல பழி போடுறீங்களா, என்னன்னே தெரியாம அவசரப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் பொரிய, ஏன்பா டேர்னிங்ல வரும்போது பார்த்து பொறுமையா வரணும் இல்லப்பாங்கிறாரு இன்னொருத்தர். ஹாரன் அடிச்சா போதுமா, பாரு அவருக்கு எப்படி அடிபட்டிருக்குன்னு பாரு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்க. யோ முதல்ல வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு சோழன் கத்துறாரு. யாருக்கு வண்டி ஒழுங்கா ஓட்ட தெரியாது, நீ தான் இண்டிகேட்டர் போடாம திடீர்னு வந்தங்கிறாரு அவரு. யோ நான் தான் ஹார்ன் அடிச்சுட்டு வந்தேன் இல்லன்னு கத்துறாரு சோழன். யோ ஹாரன் அடிச்சா போதுமா, லெப்ட் போறியா ரைட்டு போறியான்னு யாருக்கியா தெரியும்னு அடிபட்டவர் வேகமா வந்து நின்னு கத்துறாரு. ரெண்டு பேருக்கும் பயங்கர வாக்குவாதம் ஆகுது. அவரும் சண்டை போட சோழனும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. யோ என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கீழே விழுந்தவர் கத்திட்டு இருக்க. நிறுத்துங்கய்யா நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க போலீஸ வர சொல்லுங்க, யார் மேல தப்புன்னு அவங்க சொல்லட்டும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. என் வண்டியை இடிச்சு டேமேஜ் பண்ணிருக்க, என் கையில எல்லாம் அடிபட்டிருக்கு, உன்னை சும்மா விடமாட்டேயா, நானு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளாம விடமாட்டேயா அப்படின்னு கீழே விழுந்தவர் சொல்ல. ஓ போலீஸுக்கு போறியா, போ வா போலாம், போ நான் இங்கேயே இருக்கிறேன், போலீஸ் வரட்டும், யார் மேல தப்பு இருக்குன்னு அவங்களே சொல்லட்டும் அப்படின்னு சோழனும் பதிலுக்கு எகிரிட்டு இருக்க. அதுதான் கரெக்ட், நீங்க போலீஸுக்கு போன் பண்ணுங்கன்னு ஒரு ஊதா சட்டை சொல்றாரு. அவரு போனை எடுக்க, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, நான் இங்கேயே நிக்கிறேன், நீங்க போன் பண்ணுங்க, போலீஸ் வந்து சொல்லட்டும் யார் தப்பு பண்ணாங்கன்னு, பண்ணுங்க பண்ணுங்கன்னு சோழன் திமிரிக்கிட்டே இருக்காரு. ஹலோ சார் போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு அவரு போன்ல பேசிட்டு இருக்க. சோழன் கார் கிட்ட திரும்ப, அந்த ஊதா சட்டை நீங்க எங்க போக போறீங்க அப்படின்னு குறுக்க வந்து நிக்கிறாரு. யோ நான் கார்ல இருந்து சாவி எடுக்க போறேயா, உனக்கு என்ன அப்படிங்கிற சோழன் அவர்கிட்டயும் வாக்குவாதத்துல ஈடுபடுறாரு. சேரன் கையில ஒரு பேக்கோட, டேய் பாண்டி மதியத்துக்கு என்னடா சமைக்கட்டும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாரு.
அண்ணே என்னென்ன கேள்வி இது? சண்டே அதுவுமா சாம்பாரா வைப்ப? சிக்கன் மட்டன் ஏதாவது பண்ண வேண்டியதுதாங்கிறாரு. அதுக்குள்ள மதியான சாப்பாடு வந்துருச்சா? இப்பதான் விடிஞ்ச மாதிரி இருக்குது, அதுக்குள்ள மத்தியான சாப்பாட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த சண்டே மட்டும் எப்படி போகுதுன்னே தெரியல. நீ அன்னைக்கு மட்டும் கடிகாரம் வேகமா ஓடுது அப்படின்னு அங்க வந்து உட்கார்ந்துருக்க நிலா கிட்டையும் சேரன் கிட்டையும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு பல்லவன். ஆமா ஆமா ஓடுது, புடிச்சு வச்சுக்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சூப்பர் காமெடின்னு அப்புறமா சிரிக்கிறேன்னு கலாய்க்கிறாரு பல்லவன். ஐயோ இவனோடையா அப்படின்னு பாண்டியன் திரும்பிக்க இத ஜாலியா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க நிலா. சேரனும் சிரிச்சிட்டு வெளியே எட்டி பாக்குறவரு, இந்த சோழன் பையனை பாரு, இப்ப வரைக்கும் ஆளை காணோங்கிறாரு. ராத்திரி துரை கோவத்துல போனாருல, கடுப்புல எங்கேயாவது வண்டியை போட்டு தூங்கி இருப்பாங்கிறாரு பாண்டியன். இப்ப வந்துருவான் அப்படின்னு அவரு சொல்ல, சரிடா அப்ப மத்தியானத்துக்கு சிக்கன் பிரியாணி பண்ணிடவான்னு கேக்குறாரு சேரன். எனக்கு ஓகேண்ணே அப்படின்னு நிலா சொல்ல, பல்லவனும் பெருவரில் உயர்த்தி ஓகே என்னங்கிறாரு. பாண்டியா அப்படின்னு கூப்பிட, நான்வெஜ்ல நீ எது பண்ணாலும் எனக்கு ஓகே தானே அப்படின்னு அவரும் ஒரு ஓகேவை போடுறாரு. ஓகேடா நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லாம நல்ல வேலை சேரனாவது. சரிடா அப்ப நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேங்கிறாரு. அண்ணே 10:30 மணி தானே ஆகுது, அதுக்குள்ள எதுக்கு கடைக்கு போறீங்க? பொறுமையா வாங்கிக்கலாமேன்னு நிலா கேக்குறாங்க. இல்லப்பா நேரம் ஆக ஆக கடையில கூட்டம் கூடிடும், அதனால முன்னாடியே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சேரன் சொல்ல, சரிண்ணே அப்படின்னு நிலா தலையாட்டுறாங்க. அப்போ சேரனோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துட்டு, டேய் சோழன் தாண்டா பண்றாங்கிறாரு. அண்ணே சிக்கன் பிரியாணின்னு எல்லாம் சொல்லிடாதண்ணே, அப்புறம் அதை பண்ணு இதை பண்ணுன்னு லிஸ்ட்டை போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் அதுல என்னடா இருக்கு, கேட்டா பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு சேரன் சொல்ல, சரி சரின்னு ஃபோன் கட் ஆகுற வரல எங்கிட்டயே பேசிட்டு இருக்க போறியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அச்சச்சோ அப்படிங்கிற சேரன் கால் ஆன் பண்ணி, ஹலோ சோழா எங்கடா இருக்கன்னு கேக்குறாரு. சோழன் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கவரு காதுல போனை வச்சுக்கிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு அதுன்னுட்டு இருக்காரு. என்னடா குரல் ஒரு மாதிரியா இருக்கு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, பேப்பர் படிக்கிறத விட்டு நிமிந்து பாக்குறாரு பாண்டியன். பாசக்கார பையன் இந்த பாண்டியன். பல்லவனும் என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்க, ஆமாண்ணே நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது ஒரு 2 வீலர்காரன் தப்பா வண்டியை ஓட்டிட்டு வந்து என் கார் முன்னாடி விழுந்துட்டானே அப்படின்னு சோழன் சொல்ல, இவரு ஐயோங்கிறத பார்த்து ஃபேமிலியில இருக்க எல்லாரும் என்னவோன்னு பாக்குறாங்க. அவன் போலீஸுக்கு போவேன்னு சொல்லி சண்டை போட்டு இப்ப கேஸ் கொடுத்துட்டானே, இப்ப நான் பூந்தமல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கேன், நீ கொஞ்சம் வரியான்னு மண்டை பிச்சுட்டு கேக்குறாரு சோழன். சரிடா சோழா நான் உடனே அங்க வர்றேன் அப்படின்னு சேரன் போனை வைக்க, அதுவரையில எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. நிலா எழுந்து, அண்ணே என்னாச்சுன்னு கேக்குறாங்க. சோழன் என்ன சொன்னாரு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, சோழனை வந்து போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க, என்னடா இது போலீஸ் பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்களா, அவன் எதுக்கு போலீஸ் பிடிச்சது அப்படின்னு பதறிக்கிட்டு எழுந்து நிக்கிறாரு பாண்டியன். ஒரு 2 வீலர்காரன் தப்பா வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டு இவன் கார் முன்னாடி விழுந்துட்டானாம்டா, அந்த ஆள் கேஸ் கொடுத்ததுனால போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்றான், ஸ்டேஷன்ல இருக்கேன் நீங்க வாங்கன்னு கூப்பிட்டான் அப்படின்னு சேரன் சொல்ல, சுச்சோ என்னன்னு அப்படின்னு நிலா பதற, சரி நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே நானும் வரேனேங்கிறாரு பாண்டியன். அண்ணா அண்ணே நானும் வரேனே அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் பல்லவா நீ வர வேணாண்டா அங்கெல்லாம், நீ வீட்லயே இருங்கிறாரு சேரன். அண்ணே இல்லண்ணே நானும் வருவேண்ணே, எனக்கு பயமா இருக்குண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் நீ அங்க வந்தா தாண்டா பயந்துருவ பாரு, இப்பவே உனக்கு பயத்துல கண்ணு கலங்கி இருக்கு, நீ இரு நாங்க போய் பார்த்துட்டு சோழனை கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற பாண்டியன். அண்ணே போலாம் வாங்கண்ணேன்னு கூப்பிடுறாரு. போலாண்டா அப்படின்னு அவரு நடக்க ஆரம்பிக்க, அண்ணே நானும் வர்றேனேங்கிறாங்க நிலா. நீ எதுக்குப்பா போலீஸ் ஸ்டேஷன் வர்ற, நாங்க பாத்துக்கிறோம்னு சேரன் சொல்ல, இல்ல நானும் வர்றேனே ப்ளீஸ், இங்க இருந்தா எனக்கு இன்னும் டென்ஷன் தான் ஆகும் அப்படின்னு நிலா சொல்ல, சரிப்பா வா போயிட்டு வந்துடலாங்கிறாரு சேரன். பல்லவா நீ பத்திரமா வீட்லயே இருடா நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சேரன் சொல்ல, பல்லவன் சரி சரின்னு தலையாட்டுறாரு. வாங்கப்பா போலாம் அப்படின்னு சேரன் நடக்க, கூடவே பாண்டியன் நிலாவும் நடக்கிறாங்க. பல்லவன் கவலையோட வாசப்படியில வந்து நின்று பார்த்துட்டு இருக்காரு. அண்ணே பணம் எதுவும் எடுத்துக்குவோமா அப்படின்னு நிலா கேட்க, ஆமாப்பா தேவைப்படும் இல்ல, நான் யோசிக்கவே இல்லை, பாரு அங்க பணம் கேட்டாலும் கேட்பாங்க அப்படின்னு செருப்பு கழட்டிட்டு இருக்காரு சேரன். ஆமாண்ணே அவங்க பணம் கேட்டாலும் கேட்பாங்க, எங்கிட்ட கொஞ்சம் இருக்கு அதையும் எடுத்துக்கலாங்கிறாரு பாண்டியன். மறுபடியும் 3 பேரும் வீட்டுக்குள்ள வர நிலா அவங்க ரூம்குள்ள ஓடுறாங்க. சேரனும் பாண்டியனும் ஒரு ரூம்குள்ள வந்து அவங்க சற்றுல பெட்டிங்கில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க.
பாண்டியன் அந்த அலமாரியை திறந்து ஒரு பேக் எடுக்க, ஏன்டா சோழன் பேக் எடுக்கிறேன்னு கேட்கிறாரு சேரன். அண்ணே பத்தலன்னா என்ன பண்றது பாத்துக்கலாம் அப்படின்னு அதுல இருக்க கொஞ்சம் பணத்தையும் எடுத்துக்கிறாரு பாண்டியன். இந்த பணமே போதும்னு நினைக்கிறேன், சரி வா 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 அப்படின்னு 2 பேரும் வெளியே வர்றாங்க. நிலா இன்னும் வராத பார்த்துட்டு நிலான்னு ரூம்குள்ள வர்றாரு சேரன். என்னப்பா எதுக்கு நீயும் பணம் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சேரன் கேட்க, இல்லன்னே இருக்கட்டும்ங்கிறாங்க நிலா. இல்ல நீ வைப்பா, நாங்க எடுத்துட்டோம், வேலைக்கு போற பொண்ணு கையில காசு வச்சுக்கோ, நாங்க வச்சிருக்கோம், வாப்பா போலாங்கிறாரு சேரன். அப்படின்னு நிலா எழுந்து கூட வர வெளியே வந்து நிக்கிற பாண்டியன் கிட்ட, அண்ணே நானும் வர்றேனேங்கிறாரு பல்லவன். ஏய் உனக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன்னா பயம் இல்ல, ஒன்றும் வேண்டாம், நீ இங்கே இரு, நாங்கள் போய் பேசி கூட்டிட்டு வந்துடுறோங்கிறாரு பாண்டியன். நாங்கள் ஆட்டோவில் போகிறோம், நீ வண்டி எடுத்துட்டு வந்துடுடான்னு பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு, பல்லவா பயப்படாத அண்ணன் வந்துடுறேங்கிறாரு சேரன். அண்ணே பார்த்து போங்க அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க பாண்டியன் 2 வீலர் எடுக்கிறாரு. நிலாவும் சேரனும் ஆட்டோவுக்காக போயிட்டு இருக்காங்க. ஸ்டேஷனுக்குள்ள எல்லாரும் அங்கங்க உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க, ஒரே கசகசன் சத்தமா இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் இன்ஸ்பெக்டர் முன்னாடி உட்கார்ந்துருக்க. அங்க பெஞ்சில் உட்கார்ந்துருந்த சோழன் எழுந்து வந்து, சார் என் மேல தப்பே இல்லைங்க சார், நான் ஹார்ன் அடிச்சுட்டு தான் போனேன் அப்படின்னு வந்து நின்று சொல்ல, யோ உன்னை நான் ஓரமாக தானே இருக்க சொன்னேன், இங்கே எதுக்கு வந்த, போய் உட்காரியாங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார் நான் ஒன்றுமே பண்ணலைங்க சார், இவர் தாங்க சார் ராங் ரூட்ல வந்தாரு, நான் கரெக்டாக தாங்க சார் வந்தேங்கிறாரு சோழன். உடனே டென்ஷன் ஆகிற இன்ஸ்பெக்டர் லத்தி எடுத்து, ஏய் அமைதியா போறியா இல்லை அடி வாங்க போறியான்னு கேட்குறாரு. அவரு போடான்னு லத்திய காட்டி மிரட்ட, சோழன் அந்த கீழே விழுந்தவரை முறைச்சிட்டு இருக்காரு. அங்க போய் உட்காருடா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கத்த, சோழன் மறுபடியும் வந்து பெஞ்சில் உட்கார்றாரு. அப்போ சேரனும் பாண்டியன் நிலான்னு 3 பேரும் பரபரப்பா உள்ளர ஓடி வர்றாங்க. தம்பிக்கிட்ட ஓடி வந்த சேரன், டேய் சோழா என்னடா ஆச்சுங்கிறாரு. அண்ணே அப்படின்னு தடுமாறிக்கிட்டே சோழன் நிமிர நிலா கண்ணுக்கு தெரியுறாங்க. எதுக்குடா உன்னை இங்கே உட்கார வச்சிருக்காங்கன்னு சேரன் பதற்றத்தோட கேட்கிறாரு. சோழன் கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு, இல்லன்னு அந்த ஆள் வந்து என் வண்டி முன்னாடி விழுந்துட்டானே, இப்ப என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கானே, நான் என்ன சொன்னாலும் போலீஸ் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு, மொத்த பழியையும் தூக்கி என் மேல போடுறாங்கன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, யோ யாரையா நீங்க இங்க வந்து அக்யூஸ்ட் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, வாங்கயா இங்கங்கிறாரு இன்ஸ்பெக்டர். உடனே சேரன் அவர்கிட்ட வந்து, சார் அவன் என் தம்பி தாங்க சார், அவன் ரொம்ப வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க சார், அவன் மேல கண்டிப்பா எந்த தப்பும் இருக்காதுங்க சார் அப்படின்னு பிளைண்டா சப்போர்ட் பண்றாரு. ரொம்ப வருஷமா வண்டி ஓட்டுற திமிர்ல தான் அவன் போய் இடிச்சிருக்கானா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, நிலா சோழனை பாக்குறாங்க. சோழன் தலையை குனிஞ்சுக்கிறாரு. யோ அடிப்பட்டவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறோங்கிறாரு இன்ஸ்பெக்டர். கேட்குற சேரன் அப்படியே அதிர்ந்து போய், எஃப்ஐஆரா அப்படின்னு கேட்க, என்ன அப்படின்னு நிலாவும் அதிர்ந்து போறாங்க. இனிமே எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசிக்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் 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 எஃப்ஐஆர்லாம் வேண்டாங்க சார், ப்ளீஸ் சார் அவனை விட்டுருங்க சார், சார் நீங்களாவது சொல்லுங்க சார்னு அடிப்பட்ட ஒரு பக்கம் திரும்பி கையெடுத்து கும்பிடுறாரு சேரன். சார் நீங்க எஃப்ஐஆர் போடுங்க சார், ரோட்ல அவன் எப்படி பேசினான் தெரியுமா, போலீஸுக்கு போவியா போன்னு திமிரா பேசினாங்க சார், அதுவும் இல்லாம ஆனதை பாருன்னு சொல்றாங்க சார், இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க சார் அப்படின்னு அடிப்பட்டவர் கோவமா சொல்லிட்டு இருக்க, சார் சார் இது ஒரு சின்ன பிரச்சனை, இதை பெருசுப்படுத்தாதீங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார்ங்கிறாரு சேரன். எஃப்ஐஆர்லாம் போட வேணாங்க சார், கொஞ்சம் சொல்லுங்க சார்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுங்க, எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ளர தள்ளினதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்த விட்டே காலி பண்ணுவேங்கிறாரு அவரு. சார் சார் அதெல்லாம் வேண்டாங்க சார், எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாங்க சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு சேரன் கெஞ்சிக்கிட்டு இருக்க, நிலா இந்த பக்கமும் அங்க உட்கார்ந்துருக்க சோழனையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. யோ கர்ணா, அவன் ஓட்டிட்டு வந்த வண்டியை சீஸ் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்கோன்னு அவனோட ஓனருக்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் சொல்றேன் சார்ங்கிறாரு ஒரு கான்ஸ்டபிள். அப்பதான் சோழன் பதறி அடிச்சு எந்திரிச்சு, சார் சார் வேணாங்க சார்ங்கிறாரு. ஓனர் நம்பர் சொல்லுன்னு கேட்கிறாரு கான்ஸ்டபிள். சார் 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 ப்ளீஸ் சார், ஓனருக்குலாம் ஃபோன் பண்ணாதீங்க சார்னு கெஞ்சிறாரு சோழன். டேய் ஸ்கூல் பசங்க மாதிரி பேசிட்டு இருக்க, சொல்றேன்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரட்ட, சார் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சோழன் சங்கடமா கெஞ்சிட்டு இருக்க, நம்பரை சொல்றாங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சொல்றாங்கிறல்ல அப்படின்னு சொல்ல, இதோ எடுக்கிறேங்க சார் அப்படின்னு மொபைல் எடுக்கிற சோழன் ப்ளீஸ் சார்ன்ட்டு நம்பரை சொல்றாரு. நம்பரை டயல் பண்ணி கால் பண்றவரு, சார் நான் பூந்தமல்லி ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ பேசுறேங்க சார் அப்படின்னு சொல்லுங்க சார்ங்கிறாங்க. டிராவல்ஸ் ஓனர் தானே நீங்கன்னு இவரு கேட்க, ஆமாங்க சார் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க, சார் எப்படியாவது பேசி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுங்க சார், நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாங்க சார்னு சேரன் கெஞ்சிட்டு இருக்காரு. என்னங்க சார் பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, என் வண்டியை இடிச்சு டேமேஜ் பண்ணியிருக்கான், கீழே விழுந்து என் கையெல்லாம் அடிபட்டிருக்கு, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அவ்வளவு திமிரா பேசுறான், சும்மா விட சொல்றீங்களா அப்படின்னு அடிப்பட்டவர் கோவமா பேசிக்கிட்டு இருக்க,
சேரன் அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவரும் பதிலுக்கு பேசிட்டு இருக்க பாண்டியனும் கெஞ்சிட்டு இருக்காரு. இல்ல இதெல்லாம் தவிப்பா மாறி மாறி பார்த்துட்டு நிக்கிறாங்க. டென்ஷன் ஆகுற இன்ஸ்பெக்டர், யோ நிறுத்துங்கய்யா, இது என்ன ஸ்டேஷன் நினைச்சீங்களா என்ன நினைச்சீங்க? ஆளுக்கு ஆள் பேசிட்டு இருக்கீங்க. யோ கர்ணா, அவனை தூக்கி செல்லுல போடியா, இவங்க எல்லாரையும் கிளியர் பண்ணியா அப்படின்னு சொல்ல, சரிங்க சாருங்கிறாரு அவரு. சார் 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 நான் ஒண்ணுமே பண்ணலங்க சார் அப்படின்னு சோழன் கெஞ்சிட்டு இருக்க எஸ்ஐ எழுந்து வந்து, டேய் வாடா அப்படின்னு இழுத்துட்டு போறாரு. சார் சார் நான் எதுவுமே பண்ணலங்க சார். சார் சார் என் மேல தப்பு இல்லைங்க சார், அவர் தான் ராங் ரூட்ல வந்தாரு அப்படின்னு சோழன் கத்திக்கிட்டே இருக்க அவர் இழுத்துட்டு போக, டேய் சோழா சோழா அப்படின்னு சோழன் கிட்ட ஓட போறாரு சேரன். உடனே செல்லுல போட்டுட்டு குறுக்க வர்ற இந்த சப் இன்ஸ்பெக்டர் சேரனை வந்து, பேசாம எங்கேயே நில்லையா, வெளியே போயா அப்படின்னு தடுக்கிறாரு. சார் சார் அவன் தெரியாம பண்ணியிருப்பாங்க சார் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க, போங்க போங்க ஏதாவது முதல்ல வெளியே போங்க, யோ கூட்டிட்டு போயா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்க. எஸ்ஐ எல்லாரையும் வெளியே கூட்டிட்டு போறாரு. அப்பவும் நான் ஒண்ணுமே பண்ணலங்க சார் அப்படின்னு சோழன் செல்லுக்கு பின்னாடி நின்று கத்திட்டு இருக்காரு. போங்கயா வெளியிலன்னு 3 பேரையும் வெளியே அனுப்பிடுறாங்க. என்னடா இது எஃப்ஐஆர் அது இதுன்னு சொல்றாங்க, சோழனை வேற செல்லுல அடிச்சுட்டாங்க, இப்ப என்னடா பண்றதுங்கிறாரு சேரன். இருந்தே கொஞ்சம் யோசிப்போங்கிறாரு பாண்டியன். கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் கொஞ்சம் கூட இறங்கி வரமாட்டேங்கிறாரு, எப்படின்னு சோழனை வெளியே எடுத்துட்டு வர்றது அப்படின்னு நிலா கேட்க, அதுதாங்க எனக்கும் ஒன்னும் புரியல, ரோட்லயே பேசி முடிச்சிருந்திருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் வரல கொண்டு வந்திருக்க கூடாதுங்கிறாரு பாண்டியன். 3 பேரும் ரொம்பவே சங்கடத்தோட நின்னுட்டு இருக்க டிராவல்ஸ் ஓனர் அங்க வர்றாரு. அண்ணே வாங்க நின்னு சேரன் கும்பிட, என்னப்பா சோழன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டானாமே அப்படின்னு அவரு பதட்டத்தோட கேட்க, அண்ணே அதெல்லாம் இல்லண்ணே, அவன் ஒழுங்கா தான் வந்திருப்பான், வண்டிக்காரன் தான் தப்பா ஓட்டிட்டு வந்து இடிச்சிருக்கான், நாங்கெல்லாம் பேசி பார்த்துட்டோம், சமாதானத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறானே, எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு உள்ளர உட்கார்ந்துருக்கானே, போலீஸும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல அப்படின்னு பாண்டியனும் சொல்ல, சரிப்பா நீங்க இருங்க நான் உள்ளர போய் என்னன்னு பேசிட்டு வரேன் அப்படின்னு டிராவல் ஓனர் சொல்ல, சரிங்க பேசுங்க அப்படிங்கிறாரு சேரனும். அவர் உள்ளர போக நிலாவும் பல்லவன் மாதிரியே ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ணே எனக்கு பயமா இருக்குண்ணே, நிஜமாவே எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா அப்படின்னு நிலா கேட்க, தெரியலப்பா போயிருக்காருல்ல பாப்போங்கிறாரு சேரன். அண்ணே நீ டென்ஷன் ஆகாதண்ணே, அவர் பேசிட்டு வரட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, உள்ளர வர்ற டிராவல்ஸ் ஓனர் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அந்த அடிப்பட்டவர் பக்கத்துல உட்கார்றாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு அடிப்பட்டவர் கிட்ட அவர் டிராவல்ஸ் ஓனர் பேச, அவர் அப்பவும் பிடிவாதமா எஃப்ஐஆர் போடுங்க சார் நிக்கிறாரு. சோழன் இதெல்லாம் செல்லுல நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. டிராவல்ஸ் ஓனர் ஆனவர்ல பேசி பார்த்துட்டு வெளியே வர்றாரு. அண்ணே எனக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தர் இருக்காருன்னு, அவர்கிட்ட பேசி பாக்குறேன் இருண்ணே அப்படின்னு பாண்டியன் கால் பண்ண டிராவல்ஸ் ஓனர் வெளியே வர்றாரு. அவரை பாக்குற சேரன், டேய் பாண்டி அப்படின்னு சொல்ல அவரு காலை கட் பண்ணிடுறாரு. அண்ணே அப்படின்னு சேரன் திரும்ப, ஏன்பா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளு போலீஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவர் போல இருக்குப்பா, அதனாலதான் போலீஸ் அவன் பக்கம் பேசிட்டு இருக்காங்க, நம்ம சோழனும் வண்டியை கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஓட்டி இருக்கலாம்ப்பா, ஏன்பா பேசாம பணம் ஏதாவது கொடுத்து பார்க்கலாமா, பணம் கொடுத்தா ஏதாவது கொஞ்சம் அமைதியாகிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிராவல்ஸ் ஓனர் சொல்ல, என்ன பாண்டி கொடுத்துடலாமான்னு திரும்புறாரு சேரன். கொடுத்துடலானே அப்படின்னு பாண்டியனும் சொல்ல, கொடுத்துடலானேங்கிறாரு சேரன் அவர்கிட்ட. சரிப்பா வாங்க போய் பேசி பார்க்கலாம் வாமா அப்படின்னு நிலாவையும் கூட்டிட்டு அவங்க 4 பேரும் உள்ளர போறாங்க. வேற என்ன பண்றதுன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, இல்லைங்க சார் அதெல்லாம் முடியாது, எனக்கு அடிபட்டு இருக்குங்க சார் அவரு சொல்லிட்டு இருக்க. உள்ளர வர்ற சேரன் பாண்டியனை பார்த்து, யோ என்னங்கய்யா நீங்கள என்ன கிளம்பலையான்னு கேட்கிறாரு இன்ஸ்பெக்டர். எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கங்கன்னு சொன்னேன்ல, கிளம்புங்க முதல்ல என்ன கத்துறாரு அவரு. சார் கோர்ட்டுக்கெல்லாம் வேண்டாங்க சார், இங்கேயே பார்த்து பேசி செட்டில் பண்ணிடுறோங்க சார் அப்படிங்கிற டிராவல்ஸ் ஓனர். தம்பி உங்க வண்டிக்கு என்ன செலவாகுதுன்னு சொல்லுங்க, அதை மொத்தமா பார்த்து நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துடுறோம், பையன் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிங்க சார், நீங்க வேற எஃப்ஐஆர்லாம் போட்டு அந்த பையனோட வாழ்க்கையே கெட்டு போயிட போகுதுங்க சார், உங்க தம்பி மாதிரி நினைச்சு கொஞ்சம் யோசிங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு டிராவல்ஸ் ஓனர் கேட்க, இல்லைங்க சார் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க சார், எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ள தள்ளணுங்கிறாரு அவர் பிடிவாதமா. டிராவல்ஸ் ஓனர் ரொம்பவே இறங்கி வந்து கெஞ்சுறாரு. இன்னொரு பக்கம் சேரன் பாண்டியன் அப்படின்னு எல்லாரும் மாறி மாறி கெஞ்சிக்கிட்டு இருக்க சோழன் செல்லுல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. நிலா ரொம்ப பதட்டமும் பயமுமா பார்த்துட்டு இருக்காங்க. அவரு ஒரே பிடிவாதமா இருக்க, சார் நீங்களாவது சொல்லுங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல, சரி நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க நான் பேசிட்டு கூப்பிடுறேங்கிறாரு இன்ஸ்பெக்டர். தம்பி பாத்துப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு டிராவல்ஸ் ஓனரும் எல்லாரையும் கூட்டிட்டு வெளியில போறாரு. சேரன் பாண்டியன் நிலா 3 பேரும் சோழனை ஒரு மாதிரி ஏக்கமா பார்த்துக்கிட்டே மெதுவா வெளியில போறாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த அடிப்பட்டவர்கிட்ட சீரியஸா பேசுறத பாக்குற பாண்டியன்,
மெதுவா சோழன் கிட்ட போறாரு. டேய் அடிச்சாங்களாடான்னு அவரு பதட்டமா கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ எதுக்குடா நிலாவை கூட்டிட்டு வந்த? அண்ணனுக்கு தானே போன் பண்ணேன், நீயும் அண்ணனும் வர வேண்டியது தானே, நிலாவெல்லாம் எதுக்குடா கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, சொன்ன அவசரத்துல நாங்க அப்படியே கிளம்பிட்டோம்டா, அவங்களும் நானும் வர்றேன்னு சொல்லிட்டாங்க, எங்களை என்னடா பண்ண சொல்றேங்கிறாரு பாண்டியன். டேய் நான் ஜெயில இருக்கத அவ பாக்கணுமாடா அப்படின்னு சோழன் கேட்க, டேய் என்னடா யோசிக்க மாட்டியா அப்படின்னு பாண்டியன் சோழன் கிட்ட பேசிட்டு இருக்க, விட்டுருவாங்கல்லன்னு அப்படின்னு நிலா தவிப்பா கேட்க, அவர் தான் பேசிட்டு இருக்காருல்லப்பா, எப்படி விட்டுருவாங்கன்னு ஆறுதல் சொல்றாரு சேரன். சிஸ்டம்ல வேலை பார்த்துட்டு நிமிர்ற எஸ்ஐ பாண்டியன் சோழன் கிட்ட பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு, யோ தம்பி அவங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கிற, கிளம்புங்கிறாரு, போடாங்கிறேன்ல அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் அப்படின்னு பாண்டியன் திரும்ப, நீ போங்கிறாரு சோழன். சமாதானமா போங்க, வேற என்ன பண்றது அப்படின்னு பேசுற இன்ஸ்பெக்டர், ஹலோ இங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. சொல்லுங்க சார் அப்படின்னு டிராவல்ஸ் ஓனர் வேகமா வர, கூடவே சேரன் நிலா பின்னாடி பாண்டியன் ஓடி வர்றாங்க. அவர் வண்டிக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, சம்பந்தப்பட்டவருக்கும் அடி பலமா பட்டிருக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிருங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, 50,000 அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாரு சேரன். நிலாவும் 50,000 வாங்குறாங்க சார், 50,000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்திங்க சார், கஷ்டப்படுற குடும்பம் சார் அது அப்படின்னு டிராவல்ஸ் ஓனர் சொல்ல, அப்ப நீங்க கிளம்புங்க, அடுத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார் சார் ப்ளீஸ் அப்படிங்கிறாரு சேரன். சார் அப்படின்னு டிராவல்ஸ் ஓனர் கூப்பிட, நான் என்ன உங்ககிட்ட பேரமா பேசிட்டு இருக்கிறேன், ஏதோ அவன் வாழ்க்கை போயிடும்னு சொன்னேன், அதனால நானும் சரின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டா ஜாஸ்தியா இருக்கு கம்மியா இருக்குன்னு என்கிட்டயே பேரம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ஏக வசனத்துல இறங்கி பேசுறாரு இன்ஸ்பெக்டர். சார் சார் ப்ளீஸ் சார், நாங்க எப்படியாவது பணத்தை கொடுத்துடுறோம் சார், அவனை மட்டும் விட்டுருங்க சார் அப்படின்னு சேரன் கெஞ்ச, முதல்ல பணத்தை ரெடி பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் அவனை விடுறத பத்தி பேசலாம், போங்க சார் போங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. டிராவல்ஸ் ஓனர் பேச ட்ரை பண்ண இன்ஸ்பெக்டர் இப்ப பிடிவாதமா நிக்கிறாரு. வெளியே வர்ற சேரன், என்னடா இது என்கிட்ட ஒரு 10,000 தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, பாண்டியன் அவர் பாக்கெட்ல இருக்க பணத்தை எடுக்கிறாரு. அண்ணே என்கிட்ட ஒரு 4,000 தானே இருக்குன்னு அவர் எண்ணி பார்த்துட்டு சொல்ல, என்னையும் பணம் எடுத்துட்டு வர வேணான்னு சொல்லிட்டீங்க, இல்லன்னா நானாவது எடுத்துட்டு வந்திருப்பேன்லங்கிறாங்க நிலா. இப்ப நான் போய் எடுத்துட்டு வந்துடவா அப்படின்னு நிலா கேட்க, இல்லப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீ இருப்பா பாத்துக்கலாங்கிறாரு சேரன். அண்ணே எங்கிட்ட சோழன் காசு இருக்குன்னு ஒரு 25,000 ரூபாய் இருக்குன்னு அப்படின்னு பாண்டியன் வெளியே எடுக்க, 25,000 இருக்கா அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க, வெளியே வர டிராவல்ஸ் ஓனர், தம்பி உள்ளர எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன்ப்பா, 50,000 ரூபாய் கொடுக்கலன்னா சோழனை அனுப்பவே மாட்டாங்க போல இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, அண்ணே எங்ககிட்ட ஒரு 39,000 ரூபாய் இருக்குன்னு, நீங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு பாண்டியன் கேட்கிறாரு. 39,000 ரூபாயா, இன்னும் 11,000 குறையுதேப்பா அப்படின்னு யோசிக்கிறாரு டிராவல்ஸ் ஓனர். சரிப்பா நமக்கு தெரிஞ்ச குடும்பமா போயிட்டீங்க, மீதிய நானே தர்றேன்ப்பா அப்படின்னு அவரு பணத்தை எடுக்க, அண்ணே இந்தாண்ணே இது அவர்கிட்ட கொடுத்துருன்னு பாண்டியன் நீட்டுறாரு. என்ன இதெல்லாம் நிலா ரொம்ப தவிப்பா பார்த்துட்டு இருக்க, இந்தாங்கப்பா வாங்கப்பா உள்ளர போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு டிராவல்ஸ் ஓனர் மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. காம்ப்ரமைஸா போயிருங்க, இல்லனா கோர்ட்டு கேஸ்னு அலையணும் அப்புறம் அப்படின்னு அடிப்பட்டவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர். தேவையில்லாம காசு தான் வேஸ்ட் ஆகும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, சார் இந்தாங்க 50,000 ரூபாய் இருக்குங்கிறாரு டிராவல்ஸ் ஓனர். காசு வைங்கய்யா அப்படிங்கிறவரு, அன்பு இங்க வான்னு கூப்பிட ஒரு கான்ஸ்டபிள் வர்றாரு. அவரு ஒரு லெட்ஜரை கொண்டு வந்து நீட்ட, அதை வாங்கி இந்தாங்க சார் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு நீட்ட, அடிப்பட்டவரு கையெழுத்து போட பேனா வாங்குறாரு. அவரு கையெழுத்து போட்டு கொடுக்க, வெளியில கூட்டிட்டு போய் 2 சைடும் காம்ப்ரமைஸா பேசி பணத்தை கொடுத்து அனுப்பி விடுங்க போங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, தம்பி வாங்கன்னு டிராவல்ஸ் ஓனர் கூப்பிட்டு இருக்காரு அடிப்பட்டவரை. காமராஜ் அவனை கூட்டிட்டு வான்னு சொல்ல, சரிங்க சார்னு சோழன் இருக்க செல்ல திறந்து அவரை கூட்டிட்டு வர்றாரு ஒரு கான்ஸ்டபிள். சோழன் வந்து நிக்க, என்ன உன் மனசுல பெரிய ரவுடின்னு நினைப்பா, சட்ட பட்டனை போடுறா, ஏய் என்ன முறப்பு பட்டனை போடுறா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரட்ட, நிலாவை ஒரு பார்வை பார்த்துட்டு சட்டையோட மேல் பட்டனை போடுறாரு சோழன். பெரிய ரவுடின்னு நினைப்பு, ஏய் என்ன முறப்பு, இனிமேல் ஒழுங்கா வண்டி ஓட்டணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சோழன் முறைச்சுக்கிட்டே நிக்கிறாரு. பாருடா இன்னும் முறைச்சுக்கிட்டே இருக்கிற, என்னடா முறைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டே பலார்னு ஒரு அறை விட்டுட, ஐயோன்னு பதறாங்க நிலா. சார் அப்படின்னு அதிர்ந்து போறாங்க சேரனும் பாண்டியனும். பிச்சு புடுவேன் பிச்சு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, சோழன் கன்னத்துல கைய வச்சு முறைச்சுக்கிட்டே இருக்காரு. சார் அவன் ஒழுங்கா வண்டி ஓட்டுவாங்க சார் அப்படின்னு சேரன் கெஞ்சிட்டு இருக்க, நிலாவை பார்த்துக்கிட்டு அப்படியே வெறப்பா நிக்கிறாரு சோழன். யோ அவன்கிட்ட கையெழுத்து வாங்கியா, இதெல்லாம் உனக்கு தெளிவா சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கோவமா சொல்ல, இந்தாப்பா இந்த இடத்துல கையெழுத்து போடுங்கிறாரு கான்ஸ்டபிள். இங்கேதான் காமிக்க சோழன் கையெழுத்து போடுறாரு. அடிப்பட்டவரை அனுப்பிட்டு டிராவல்ஸ் ஓனர் உள்ளர வர்றாரு. சார் நாங்க கூட்டிட்டு போலாமாங்க சார்னு சேரன் கேட்க, கூட்டிட்டு போயா அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். போலாம் வாடன்னு சேரன் வந்து கூப்பிட,
இரு ஒரு நிமிஷம் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் டேய் லைசன்ஸை கொடுறாங்கிறாரு. டேய் லைசன்ஸ் இருக்கா இல்லையா? ஓ லைசன்ஸ் இல்லாம தான் இவ்வளவு நாள் வண்டி ஓட்டிட்டு இருக்கியா நீ அப்படின்னு கேட்க சோழன் எந்த பதிலும் சொல்லாம பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுக்கிறாரு. லைசன்ஸை வாங்கி பாக்குறவரு சரி லைசன்ஸ் இங்கேயே இருக்கட்டும், ஒரு மாசம் கழிச்சு வந்து வாங்கிக்கங்கிறாரு. அது வரைக்கும் வண்டியில கையை வைக்க கூடாது, கிளம்பு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியா பார்க்க சார் இதை வச்சுதான் அவன் பொழப்பே ஓடுது, நீங்க அதுலயும் கை வச்சீங்கன்னா எப்படிங்க சார், பாவம் சார் அவன் அப்படிங்கிறாரு டிராவல்ஸ் ஓனர். அது ஆளை இடிச்சு தள்ளுறதுக்கு முன்னாடி அவன் யோசிச்சிருக்கணும், ஒரு மாசம் வண்டி ஓட்டாம வீட்லயே உட்காரட்டும், அப்பதான் அடுத்து வண்டி எடுக்கும் போது கவனமா ஓட்டணும்னு அவனுக்கு தோணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட சார் அப்படின்னு கெஞ்சி பாக்குறாரு டிராவல்ஸ் ஓனர். அப்பவும் கூட சோழனுக்கு பண்ணின தப்போ நடந்த பிரச்சனைகளோ பெருசா தெரியல. நிலா அங்க வந்ததும் நிலா முன்னாடி அவமானப்படுறதும் தான் பெருசா தெரியுது. சோழனை திரும்பி பார்க்குற இன்ஸ்பெக்டர் ஏய் என்ன முறைக்கிற, காலத்துக்கு நீ வண்டியை ஓட்ட முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் போடா அப்படின்னு சொல்ல சார் சார் அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க சார், நாங்க ஒரு மாசம் கழிச்சு வந்து லைசன்ஸை வாங்கிக்கிறோம், வாடா சோழா போலாம் அப்படின்னு சேரன் கூப்பிட விடுன்னு சோழன் வேகமா வெளியில போறாரு. வரேங்க சார் அப்படின்னு டிராவல்ஸ் ஓனர் வெளியே போக போங்க போங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சோழன் வேகமா கோவமா வெளியே வந்து நிக்க டேய் சோழா அப்படின்னு கூப்பிடுற சேரன் பின்னாடி வந்து நிக்கிற டிராவல்ஸ் ஓனரை பார்த்து அண்ணே ரொம்ப நன்றிண்ணே என்ன கையெடுத்து கும்பிடுறாரு. பரவாயில்லப்பா பாத்துக்கங்க எல்லாரும், நான் வரேன்டா அப்படின்னு அவர் கிளம்ப தேங்க்ஸுங்கன்னு நிலாவும் சொல்றாங்க. சோழா வாடா போலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு ஆட்டோவில் அவங்களும் பாண்டியன் வண்டி எடுத்துட்டும் கிளம்புறாங்க. நடேசன் வழக்கம் போல ஜாலியா அவரோட கட்டில உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. ஆட்டோ வந்து வீட்டு முன்னாடி நிக்க சோழன் வேகமா இறங்கி போக அண்ணே அப்படின்னு பல்லவன் ஓடி வர்றாரு. குறுக்கு வழியில் கொள்ளையடிக்கும் திருட்டு உலகமடான்னு அவரு பாடிக்கிட்டு இருக்காரு. அண்ணே என்னாச்சுன்னு பல்லவன் கேட்க வேகமா செருப்பை கழட்டி விட்டுட்டு சோழன் வீட்டுக்குள்ள போறாரு. இத பாக்குற நடேசன் என்னவான்னு கேட்க பதில் சொல்லாம நிலாவும் சேரனும் உள்ளர போறாங்க. மறுபடி பாண்டியன் வர என்னவா அப்படின்னு கேட்க அவரும் பதில் சொல்லல. என்னவா கேட்க கேட்க எவனும் பதில் சொல்லாம போய்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நடேசன். உள்ளர வந்து உட்கார்ற சோழன் கிட்ட அண்ணே என்னென்ன ஆச்சு அப்படின்னு பல்லவன் கேட்க சோழா விடுடாங்கிறாரு சேரன். அண்ணே அப்படின்னு சோழன் கத்த சேரன் எதுவும் பேசாம கிச்சனுக்கு போயிட பாண்டியன் வந்து உட்கார்றாரு. அண்ணே என்னென்ன ஆச்சு அப்படின்னு பல்லவன் கேட்க டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா அப்படின்னு சோழன் கத்த டேய் பல்லவா நீ கொஞ்சம் சும்மா இருடா, இந்தா தண்ணி குடி அப்படின்னு சேரன் நீட்ட எனக்கு தண்ணி வேணா ஒண்ணு வேணான்னு படார்னு தட்டி விடுறாரு சோழன். இத பாக்குற பாண்டியன் டென்ஷன் ஆயிடுறாரு. டேய் இப்ப என்ன மண்ணாங்கட்டிக்கு கோவப்படுற அப்படின்னு எழுந்து வந்து நின்னு கேட்க பல்லவனும் பதறி போய் எழுந்து நிக்கிறாரு. சாவடிச்சிருவேன் பாத்துக்கோ, ஒழுங்கா உட்கார்றா அப்படின்னு சோழன் கத்த அண்ணே என்னதானே ஆச்சுங்கிறாரு பல்லவன். டேய் இவன் தான் ஒழுங்கா வண்டி ஓட்டாம எவனையும் இடிச்சு தள்ளிட்டான்டா, போலீஸ்காரங்க லைசன்ஸை வேற புடுங்கி வச்சுட்டாங்கிறாரு பாண்டியன். ஏய் நான் ஒழுங்கா ஓட்டாததை நீ பாத்தியா அவன் தான் ராங் ரூட்ல வந்தான், அதுக்கு அவன் என்ன ஏண்டா அடிக்கணும் அப்படின்னு சோழன் கத்திட்டு இருக்க. டேய் சோழா கோவப்படாதடா, நீ இப்படி உட்கார சொல்றேன் அப்படின்னு சேரன் ரொம்ப இறங்கி வந்து உட்கார வைக்க போக அண்ணே நீ விடுனே அப்படின்னு கைய உதற நீ உட்கார்றா முதல்ல உட்காருன்னு உட்கார வைக்கிறாரு சேரன். டேய் சோழா இப்ப கத்தி என்னடா ஆக போகுதுன்னு சேரன் கேட்க வெளியே இருந்து உள்ளர என்ன நடக்குதுன்னு கவனிச்சிட்டு இருக்காரு நடேசன். அவனை நான் சும்மா விட போறது இல்லைன்னு சோழன் சொல்ல சும்மா விட போறது இல்லைன்னா என்ன பண்ணுவ, உன்னோட லைசன்ஸை வாங்கி வச்சது போலீஸ், உன்னால என்னடா பண்ண முடியுங்கிறாரு பாண்டியன். டேய் போலீஸ்னா அடிப்பாங்களா, எப்படி அவன் என் மேல கைய வைக்கலாம், தப்பு பண்ணவனை எதுவுமே சொல்லாம என் மேல ஏன்டா கைய வைக்கணும், அவன் பெரிய ஆளா இருந்தா அவனை அப்படியே போக விட்டு என் மேல கைய வைப்பாங்களா அப்படின்னு சோழன் கொதிச்சுக்கிட்டு இருக்காரு. டேய் சோழா அவங்க போலீஸ்டா, நாம என்ன செய்ய முடியும் சொல்லு, விடுறா அப்படிங்கிறாரு சேரன். என்னாலலாம் விட முடியாதுன்னு சோழன் கத்த டேய் சும்மா கத்திட்டு இருக்காதடா, வண்டி ஓட்டும் போது ஒழுங்கா ஓட்டி இருக்கணும், அங்க ஒழுங்கா ஓட்டாம இங்க வந்து கத்திட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல சோழன் பயங்கர கோவத்துல இன்ஸ்பெக்டர் கொடுத்த அறையை விட பயங்கர ஃபோர்ஸா பாண்டியன் கண்ணத்துல ஒரு அறை விடுறாரு. நிலா ஐயோன்னு அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. டேய் சோழா அப்படின்னு சேரன் கத்திட்டு இருக்க பேசாம வாயை மூடிட்டு சும்மா இருந்துட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்காரு சோழன். உன்னை அடிச்சிட்டாங்களான்னு அப்படின்னு பல்லவன் சோழனை பார்த்து கேக்குறாரு. பல்லவன் ரொம்பவே அமைதியா அதிர்ச்சியுமா நின்னுட்டு இருக்கிறாரு. டேய் சோழா அப்படின்னு சேரன் கூப்பிட அண்ணே நீ எதுவும் பேசாத தயவு செஞ்சு தள்ளி போயிடுன்னு கத்துறாரு. டேய் வீட்டுல அடங்கலன்னா ஊர்க்காரங்கிட்ட தாண்டா அடி வாங்கணும் அப்படின்னு நடேசன் சொல்ல
சோழன் அவன அப்படின்னு வெளியே பாய டேய் சோழான தடுத்து பிடிக்கிறாரு சேரன். விடுன அப்படின்னு கைய உதறிட்டு ஜல்லிக்கட்டு கால மாதிரி திமிரிட்டு நிக்கிறாரு சோழன். அமைதியா இருக்க முடிஞ்சா மட்டும் உட்காருங்க, இல்ல நான் எழுந்திருச்சு எங்கேயாவது போங்கங்கிறாரு பாண்டியன் நடேசனை பார்த்து. நீ போடா அப்படின்னுட்டு அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்காரு. எல்லாரும் அமைதியா இருங்க, நடந்தது நடந்து போச்சு, சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நிலா சொல்ல பல்ல கடிச்சிட்டு தலைய உதறிட்டு என் மேல தப்பே இல்லைங்க அப்படின்னு சோழன் சொல்ல சரி விடுங்க, இப்ப என்ன நம்ம போலீஸ் கிட்ட சண்டையா போட முடியும்? நடந்த எதையும் மாத்த முடியாது. லைசன்ஸ் வேணா சீக்கிரமா வாங்க முடியுமான்னு பாக்கலாம், அதுவும் கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணணுங்கிறாங்க நிலா. இன்னும் 1 மாசத்துக்கு என்னால வண்டி ஓட்ட முடியாதுங்க, அதுவே எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சோழன் கத்த. அதுக்கு தான் ஏதாச்சும் பண்ணலாங்க, நீங்க பொறுமையா இருங்க, இந்த வேகத்துல எதுவும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்ல வேகமா ரூம் கதவை தள்ளி விட்டுட்டு உள்ளர போற சோழன் படார்னு கதவை அடைக்கிறாரு. உள்ளர போய் கட்டில்ல உட்கார்ந்துக்கிறாரு. அண்ணி என்ன அண்ணி இது அப்படின்னு பல்லவன் கேட்க விடு பல்லவா, அப்செட்ல இருக்காரு, சரியாயிடுங்கிறாங்க நிலா. போலீஸ்காரர் எல்லாரும் முன்னாடி அடிச்சிட்டாருல்ல, அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சேரன் சொல்ல அவ்வளோ பெரிய அறை வாங்கியும் பாண்டியன் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம எனக்கும் அது ரொம்ப கஷ்டமா தானே இருந்தது, இதை சொன்னா அவன் இன்னும் டென்ஷன் ஆகி கத்துவானேன்னு தான் நான் எதுவும் சொல்லல அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. நீ எதுவும் சொல்லாதடா, அமைதியா விடு, அவனே சரியாயிடுவான் அப்படின்ற சேரன் அங்கிருந்து போயிட எல்லாரும் ஆளுக்கு ஒரு மனநிலையில வருத்தமா நிக்கிறாங்க. உள்ள போனவர் ஒரு பையோட வந்து நிலா நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு வெளியே கிளம்ப ரூம்குள்ள உட்கார்ந்துருக்க சோழன் கன்னத்தை தடவிட்டு இருக்காரு. ஷே அப்படின்னு கடுப்பா சொல்லிட்டு ஏதோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. நாளைய ப்ரோமோவில் ரூம்ல இருந்து வெளியே வர்ற சோழன் டேய் இதுல வச்சிருந்த பணம் எங்கடான்னு அந்த பைய காமிச்சு கேக்குறாரு. அந்த பணத்தை கொடுத்துதான் உன்னை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல இதுல இருந்து ஏண்டா எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சோழன் கேட்க இங்க என்ன கொட்டியா கிடக்குது அப்படின்னு பாண்டியன் கேட்க அதுக்காக என்கிட்ட கேட்காம என் பணத்தை எடுத்துருவீங்களாடா அப்படின்னு சோழன் பைய தூக்கி விசிறி அடிக்கிறாரு. டேய் போலீஸ் உன்னை எதுக்காக விட்டாங்கன்னு தெரியுமா, காசு கொடுத்ததுனாலதான் விட்டாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல அந்த பணத்தை நான் எதுக்காக வச்சிருந்தேன்னு தெரியுமாடா உனக்கு, அதை எதுக்குடா எடுத்தேங்கிறாரு சோழன். அப்ப நீ ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான், இவர் ஜெயில இருப்பாருங்க சார், பணத்தை கொடுங்கன்னு நான் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல நான் எதுக்குடா ஜெயிலுக்கு போகணும், நான் எதுக்குடா ஜெயிலுக்கு போகணும், நீ திமிர் எடுத்து போய் என் பணத்தை கொண்டு போய் கொடுப்ப, நான் போய் ஜெயில உட்காரணுமா, நான் போய் ஜெயில உட்காரணுமா சொல்லுடா அப்படின்னு பாண்டியனோட சட்டையை பிடிச்சிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு சோழன். பாண்டியனும் டிஃபெண்ட் பண்றாரு. 2 பேரும் சண்டைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஏங்க நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு நிலா கத்திட்டு இருக்க வெளியே இருந்த நடேசன் உள்ளார வந்து ஏய் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு நிக்கிறாரு. ஏன் பணத்தை எதுக்கடா எடுத்தீங்க அப்படின்னு சுயநலக்கார சோழன் அப்பவும் சண்டை தான் போட்டுட்டு இருக்காரு. சேரன் எல்லாத்தையும் உணர்ச்சி வேகத்துல முடிவெடுக்கிறவர்னா பாண்டியன் ஒரு பக்கா ஜென்டில்மேன். இவங்களெல்லாம் பார்த்தாவது சோழனுக்கு கொஞ்சம் அறிவு வந்தா நல்லா இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.